அன்னைக்கு நீங்க அவங்க பக்கத்துல உட்காரணும்னு சொல்லி சேரை தூக்கி போட சொன்னாங்க. ம் இன்னைக்கு அவங்களே ம் சேரை எடுத்துட்டு போய் வேற இடத்துல போட சொல்லிட்டாங்க. அதான் கேட்டேன். காலையில் கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டோமோ. கொலகானில் இருப்பா போலையே. என்னண்ணா எதுவும் பிரச்சனையா? அவள் ஒன்று பண்ணா, பதிலுக்கு நான் ஒன்று பண்ணேன். டென்ஷன் ஆகிட்டா போல. நான் எப்பவுமே லவ் பண்ற பொண்ணும் ஒய்ஃபும் அவங்க ஏதாவது பண்ணா நாம பொறுமையா தான் இருக்கணும். பதிலுக்கு நாம ஏதாவது பண்ணணும் வையே, அவ்வளோதான் நம்மளை கெஞ்சு விட்டுருவாங்க. என்னடா சொல்கிற? ஆமாண்ணா, என்னவோ நீ தான் எங்களுக்கு லவ் குருன்னு நினச்சிட்டு இருக்கோம். உனக்கு லவ் பற்றியும் தெரில, ஃபேமிலி பற்றியும் தெரில. என்ன? என் லவ்க்கே உங்ககிட்ட ஐடியா கேட்கலான்னு பார்த்தேன். நீ குழம்பு நிற்கிறத பார்த்தா வெஸ்ட். அப்படிங்க? நான் வேற யார்கிட்ட கேட்டுக்கிறேன். என்ன நம்மளை இப்படி கேவலப்படுத்திட்டு போயிட்டான்? நல்ல வேலை யாரும் பார்க்கல. தேங்க்ஸ். டேய் மா இங்க வா. ஆ. நான் கொடுத்துக்கிறேன் போ. ஆ. டீ எதுக்கு வம்பு? அது முத்து, என்ன பார்வை? ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டியா? ஒழுங்கா வேலையை பாரு. இடியட். அது நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? ரொம்ப உக்கிரமா இருக்காளே. என்ன என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? சரிம்மா. நீ என்ன பார்த்துட்டு இருக்க? அதோ அந்த ரேக்ல இருக்கிறதுல எடுத்துட்டு கொஞ்சம் வெரைட்டியா காட்டு. ஆமாடா, அதுக்கு பக்கத்துல இருக்கிற ரேக் கூட எடுத்து காமி. எல்லாமே இதோ அதை எடுத்து காட்டுப்பா. சும்மா உனக்கு ஒரு ஹெல்ப்புக்கு எடுத்து காட்டு. சரிங்க. ஒழுங்கா இந்த மாடல் பாருங்க. நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். ஹலோ. ஹலோ. ஆமா ஆமா ஆமா. ஓகே ஓகே. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வராம எந்த வீட்ல இருக்கு? அதெல்லாம் சரியாயிரும். நீங்க கொஞ்சம் இறங்கி போனீங்கன்னு வைங்களேன், அவங்களும் இறங்கி வந்துருவாங்க. அது ஒண்ணு இல்ல வீரா, ஃப்ரெண்டு ஒய்ஃப் கூட ஏதோ சண்டையாம். அதான் நமக்குள்ள இப்படி ஏதாவது சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கவேன், உடனே சமாதானம் ஆயிரும்ல. அந்த மாதிரி அவங்களையும் சமாதானமா போக சொன்னேன். இவ கோவத்துல பண்றாளா வீம்புக்குன்னு பண்றாளா? இவளை முறைச்சிட்டு ஒதுங்கி இருக்கவும் முடியல. பேசினாலும் பிரச்சனை வருது. என்னதான் பண்றது ஒரு மனுஷன்? வீரா வீரா ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்றதை கேளு. உனக்கு கல்யாணம்னு சொன்னியே, எப்போ? இன்னும் 1 மாசத்துலக்கா. நாம சொல்றத கேக்குற பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லனா லைஃப்ல ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அதெல்லாம் நான் நில்லுனா நிப்பான், உட்காருனா உட்காருவான், நடனா நடப்பான். அப்படி ஒரு பையன்கா. சூப்பர் டி. இதுக்கு எதுக்கு பையனை பார்த்து கட்டி வைக்கணும்? ஒரு ரோபோவை கட்டி வச்சா அது சொன்னதை கேட்டு போயிட்டே இருக்கும். இல்ல சும்மா. வீரா வீரா நீ பாரு, நான் சொல்றதை கேள. மாமா சொல்லுமா. இதுக்கப்புறம் எதுனா அசிங்கமா போயிடும், கிளம்பிடலாம். ஓகே. இல்ல மாமா, அந்த பக்கம் புது ஸ்டாக்ஸ்லாம் வந்திருக்கு. என்ன பண்றா? ஒரு வரக்காப்பிக்கு அப்பாட்ட போட்டு கொடுக்குறாளே. சரிம்மா, இன்டீரியர் பண்றவங்க சொல்லி சரி பண்ணிடலாம். சரிங்க மாமா. எங்க இருந்தா கூப்பிட்டு வச்சு கிழிப்பாரு, நம்ம எங்காவது போவோம். சரி, நீ போய் வேலையை பாருமா.
ஆத்தி எம்புட்டு பெரிய காடா? ஆ, ஆ? எம்புட்டு பெரிய டிவி? ஆ, 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 அது சரி. ஓகே சார், நீங்க நேர்ல வாங்க பார்க்கலாம். ம். மாமா, வாமா விஜய், என்னம்மா கடைக்கெல்லாம் வந்திருக்க? ஆ, உங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் மாமா. எதுக்குமா இதெல்லாம்? அட இருக்கட்டும் மாமா, அதுக்காண்டி அம்புட்டு தூரம் நீங்க வீட்டுக்கு வருவீங்களா? கடையில சாப்பிட்டாலும் உடம்புக்கு நல்லது இல்ல. வாங்க மச்சான் சாப்பிடலாம். எங்க மத்தவங்களெல்லாம் காணோம்? மாற மச்சான், வீரக்கா எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. தாலி கட்டின புருஷன் குத்துக்கல்லு மாதிரி நிக்கிறானே, சாப்பிடுன்னு ஒரு வார்த்தை சொல்றானா? ஆமா விஜய், தனியா எப்படி வந்த? சித்தித ஒரு ஆட்டோல ஏத்தி விட்டு இடத்த சொன்னாக. அவியலும் சரியா என்னை இறக்கி விட்டாக. திரும்பி என்ன தனியா நடந்து போச்சோன்னா அடுத்த தெருவை கூட என்னால தாண்ட முடியாது. எப்படித்தான் இந்த ஊரு தெருவெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கியலோ எனக்கு தெரியல. அவளை கூட விட்டுருவேன், இந்த கூட இருக்குதுங்க பாரு. மாற மச்சான், ஆ, நீங்க மட்டும் ஏன் தனியா நிக்கிறிய? வாங்க வந்து சாப்பிடுங்க. ஆ. அது எனக்கு வேற மெனு இருக்கு, இது வேணாம். வேற என்ன சாப்பிட போறிய? ஓ, கடையில ஏதோ சொல்லிருக்கியலா? மச்சான், நான் எம்புட்ட ஆசையா சமைச்சு கொண்டாந்துருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவர் சாப்பிடுவாரு. எது? என்னங்க இன்னும் கொஞ்சம் சிக்கன் ஆமா, வைக்கலாமா? இது என்னன்னு சொன்ன? அது ஆட்டுக்கறிக்கா? ஆட்டுக்கறியா? அது சாப்பிடலாம்ல. அதுல கொஞ்சம் கறி வை, ஓகேவா? சாப்பிடுவாரு. சரி. எனக்கு கொஞ்சம் கிரேவி ஊத்து. சாப்பிடுங்க. ம், ம். ம், வா. அப்படியே உள்டாவா மாறிட்டாளே. என்னக்கா நல்லா செஞ்சிருக்கேனா? சூப்பரா உட்காரு. இருக்குல்ல? வயிறு நிறைய சாப்பிடுங்க. சாப்பிடு. சரி, நன்மை. என்ன மச்சான், அக்கா சொன்னதா சாப்பிடுவியலோ? என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். விஜய், ம்? ஊர்ல சாப்பிடுற மாதிரியே இருக்கு. உங்க பாட்டியோட கைப்பக்குவம் உனக்கு அப்படியே இருக்கு. அப்படியா மாமா? அம்மா கூட அதே சொல்லும். அதையத்தை நீங்களும் சொல்றிய. நிஜமா தாமா சொல்றேன். டேய் ராகவா, எப்படா இருக்கு சாப்பாடு? செமையா இருக்கு. 100க்கு 100 மார்க் போடலாம். சமையலே தெரியாதுன்னு சொல்லிட்டு சமையல்ல கில்லியா இருக்க. போங்க மச்சான். அம்மா, நீ சாப்பிட்டியாம்மா? நான் வீட்லயே சாப்பிட்டதே மாமா வந்தேன். எனக்கெல்லாம் பசி தாங்காது மாமா. மனசு கொடுத்த சூப்பரா இருக்கு. வீரா, ஒரு நிமிஷம் இரு. இப்ப எதுக்கு மூஞ்சி திருப்பி சுத்திட்டு இருக்க? இப்ப என்ன, நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணும் அதானே? சரி, கேட்டு தொலைக்கிறேன். என்ன செய்யணும்னு சொல்லு. சொல்லு, என்ன செய்யணும்? இல்லப்பா, நான் சொல்லுவேன். அப்புறம் நீ கோச்சுப்ப, மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்ட, பிரச்சனை பண்ணுவ. இதெல்லாம் எனக்கு தேவையா? நீ உன் இஷ்டப்படியே இரு, நான் பாட்டுக்கு என் போக்குலயே இருந்துப்பேன். நான் சொல்றத நீ கேட்கணும்னு ஒரு அவசியமும் இல்ல. அதான் கேக்குறேன்னு சொல்லிட்டேனேடி. சொல்லு, சொல்லி தொலை. சரி, சொல்றேன். இனிமே ஒழுங்கா ஆபீஸ்க்கு போற மாதிரி நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும். முடி இந்த மாதிரி களைச்சு போட்டுட்டுலாம் தெரியக்கூடாது. ஒழுங்கா சீவணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீ முடி வெட்டணும். அப்புறம் உன்னை பார்த்தா மத்தவங்களுக்கு மதிப்பு வரணும். அனாவசியமா லொடலொடன்னு பேசக்கூடாது. எது அவசியமோ அதை மட்டும் தான் பேசணும். அப்புறம் கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இருக்கணும். வேலைனா வேலை, ஃப்ரெண்ட்ஷிப்னா ஃப்ரெண்ட்ஷிப், ரெண்டையுமே பிரிச்சு வச்சுதான் நீ பார்க்கணும்.
அப்புறம் நான் என்ன கொடுக்கணும் அதுதான் நீ சாப்பிடணும். டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும், டெய்லியுமே ஜாகிங் போகணும். அவ்வளவுதான். ஐடியில் வேலை பார்க்குற மாதிரி இருக்கணுங்கிற. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். சரி, நீ சொன்ன எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணுறேன். ம், நீங்க வந்தா எல்லாருக்குமே மரியாதை வரணும், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? ஆமாம், ஏன் திடீர்னு இந்த மாதிரிலாம் மாற சொல்கிற? அன்னைக்கு அந்த என்ன மாமா, சின்ன கண்ணு மாமாவா என்னென்ன பேச்சு பேசினாரு. ஏப்பா, நம்ம ஊர்ல இருந்து போன பசங்களே டிப் டாப்பா நல்லா ஜம்முன்னு வரானுங்க. நீ என்னப்பா இப்படி வந்திருக்கியா தாடிங்க இடிமா? ஏன் மாமா? அதுக்கு இல்லப்பா, நீ சிட்டில வளர்ந்த பையன், ஜம்முன்னு எம்ஜிஆர் மாதிரி வர வேணாமா? அப்படி அவங்க பேசுறாங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், உன்னோட அப்பியரன்ஸ் அந்த மாதிரி. நீ எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலும் உன்னோட அப்பியரன்ஸ் நீ மாத்தலன்னு வச்சுக்கோ, ஏன் மத்தவங்க எல்லாருமே உன்னை அப்படிதான் பாப்பாங்க. எல்லா திறமையும் இருக்கிறவன் தன்னை ஏன் மத்தவங்க முன்னாடி குறைச்சு காமிச்சுக்கணும்? சரி, அதான் சொல்லிட்டல, ஃபாலோ பண்ணுறேன். அத கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம். ஃபாலோ பண்ணுறேம்மா. பரவாயில்ல, பெட்டர். யோ சின்ன கண்ணு மாமா, உன்னால பாரு என் நிலமை எப்படி ஆகும். நீ வாயா, கண்ணை ரெண்டையும் நோண்டி போடுறேன். பேசாம கல்யாணம் பண்ணாமே இருந்திருக்கலாம், ஜாலியாவது இருந்திருப்பேன். விஜி, சித்தி, இங்க வா. இந்த வாரம் சித்தி. போதும் நீ தொடச்சது, வா இங்க. வந்துட்டேன். சொல்லுங்க சித்தி. மணி என்ன இப்போ? மணி ஒரு 7:30 8:30 இருக்கும் சித்தி. காலையில எழுந்ததுல இருந்து பம்பரம் மாதிரி சுத்தி எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்க. வீட்டையே தலை கீழே புரட்டி போட்டு சுத்தம் பண்ணிட்ட. உன்னை யார் இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னா? என்ன சித்தி இது? நம்ம வீட்டு வேலைய நாம தானே செய்யணும். இதுல என்ன இருக்கு? அப்படியா? அப்ப இந்த வேலை செய்யறதுக்குன்னே ஒரு 4 பேரை சம்பளம் கொடுத்து வச்சிருக்கமே, அவங்கள எப்படி மூட்டை கட்டி அவங்க வீட்டுக்கு அனுப்பிடலாமா? அவையெல்லாம் அனுப்பி விட்டுற சித்தி. என்னத்துக்கு தண்டமா காசு செலவு பண்ணிக்கிட்டு? சேர்த்து வச்சாலாவது எதுக்காச்சும் உதவும்ல. இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சித்தி. ஐயோ விஜி, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? சொன்னாலும் உனக்கு புரிய மாட்டேங்குது. இப்படி எல்லாம் ஓயாம எப்ப பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க கூடாது. அதுக்குதான் நம்ம வீட்ல எல்லாத்துக்கும் ஆள் வச்சிருக்கோம். எல்லாம் அழுக்கா இருக்கு சித்தி. டிவிக்கு பின்னாடி அம்புட்டு ஒட்டட. புத்தகம்லாம் அடுக்கி வச்சிருந்தாலே அந்த அலமாரி, அது பூராவும் அம்புட்டு தூசி. அம்புட்டையும் இப்போ நான் தான் தொடச்சேன். சித்தி, என்னதான் சம்பளத்துக்கு வேலை செய்யறவையெல்லா இருந்தாலும் நமக்கு நம்ம வீட்டு மேல இருக்கிற அக்கறை அவியலுக்கெல்லாம் வருமா சொல்லுங்க? எல்லா ரூமும் சுத்தம் பண்ணியாச்சு. கண்மணி அக்கா ரூம் மட்டும் தான் பாக்கி. நீங்க உட்காருங்க சித்தி, நான் தான் வரசா முடிச்சிட்டு வரேன். உட்காருங்க. வந்தவங்கள்ட்ட பேசுறேன் சித்தி. பேசிட்டே இருந்தா பொழுது ஓடிரும்.
ஜெயிலுக்கு அனுப்ப பெரிய சதி நடந்திருக்கும் போலயே. யாரா இருக்கும்? அந்த கண்மணிக்கு தானே அவிய மேல கோவம். அப்ப அவதே செஞ்சிருப்பான். இது பெரிய நாட்டு வெடிகுண்டா இருக்கே. இத தூக்கி இப்ப வீட்டுக்குள்ள போட்டா குடும்பம் 2,000ல 2 ஆகணுமே. ஆக்கிருவோம். சித்தி, இதெல்லாம் என்னன்னு பாருங்களேன். கண்மணி அக்கா ரூமுக்குள்ள அங்கங்க செதறி கிடந்துச்சு. ஏன் மச்சான் இதெல்லாம் குப்பை மாதிரி போட்டு வச்சிருக்கா? இதெல்லாம் எடுத்து வைக்க கூட ஐயாக்கு நேரம் இல்ல. கடை கடன் ஓடிடுவான். சித்தி, புத்தகமா இருந்தா சொல்லுங்க, பத்திரமா எடுத்து உள்ள வச்சிடுறேன். தேவையில்லைன்னா அப்படியே தூக்கி குப்பையில போட்டுறேன். விட்டா நீ என்ன தூக்கி போட்டுருவல? என்ன பேப்பர் இதெல்லாம்? இதுவும் அங்கதான் இருந்தா? என்ன சித்தி? சொல்லுங்க சித்தி, என்னது? சித்தி, நான் இப்ப என்ன சமைக்கட்டும்? சொல்லுங்க சித்தி. மணி வேற 9 ஆக போகுது. எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு வந்துருவாங்கல்ல. ஏதாச்சும் செய்யணும்ல. தோசை மட்டும் ஊத்தி வைக்கட்டுமா இல்ல இட்லியும் ஊத்தட்டுமா? ஏன் சித்தி, மாமா மச்சான் எல்லாம் இம்புட்டு லேட்டா வராக? கடைய சாத்த ரொம்ப நேரம் ஆகுமோ? தினமும் இப்படித்தானா? மணி இப்பயே 9 ஆகுது. இதுக்கு பிறகு அவ வந்து சாப்பிட்டு காலையில திரும்பவும் கடைக்கு போகணும்ல. ரொம்ப கஷ்டம்ல சித்தி. என்ன சித்தி, அந்த பேப்பரை கையில வாங்கினதுல இருந்தே ஒரு மாதிரி இருக்கீங்க. ஐ, எல்லாரும் வந்துட்டாங்களே. வள்ளி, இந்த வேக உள்ளவை வருஷ பரப்பு வருதுல்ல. சின்னவன் சொன்ன மாதிரி ஆஃபர் போட்டு வச்சோமா, நல்ல கூட்டம். பக்கத்து கடைக்காரங்களாம் நம்ம கடையை பார்த்து பொறாமப்படுறாங்கப்பா. அப்படியா? இதுக்கு முன்னெல்லாம் நான் லேட்டா தான் கடையில இருந்து குடும்பத்தோட வியாபாரம் பார்த்துட்டு இருக்கோம்ல, வேற எப்படி பார்ப்பாங்க? ஆமாப்பா, அப்படித்தான் இருக்கும். எல்லாரையும் ஒன்னா நிக்க வச்சு பெரிய பூசணிக்காய உடைக்கணும். வள்ளி, கண்மணி வாங்க. என்னாச்சு? அத்தை, எதுக்கு அவளை அடிச்சீங்க? இந்த வீட்டுக்கு நீ வாழ வந்து இத்தனை நாள் ஆகுது, இன்னும் கூட உன் நெஞ்சில இருக்கிற வலி போடல. வள்ளி, என்ன பண்ற நீ? வீட்டுக்கு வந்தது வரதுமா கண்மணியை கை நீட்டி அடிச்சிட்டு இருக்க. அவ இந்த வீட்டு மருமக. மருமகளா? மருமக மாதிரியா நீ இவளை பார்த்த? பெத்த பொண்ணு மாதிரி பாத்துக்கல. ஆனா இவ இந்த குடும்பத்தை அழிக்கணும்ங்கறத மட்டும் தான் மனசுல வச்சிருக்கா. என்னது? என்ன சொல்ற நீ? இத பாருடா.
என்ன என்னன்னு தெரியுதா? ஆ? நம்ம மாறன ஒரேடியா ஜெயிலுக்கு அனுப்புறதுக்காக இவ ஏற்பாடு பண்ண ஆதாரம். அந்த இன்ஸ்பெக்டர் கூட சேர்ந்துக்கிட்டு அவனுக்கு எல்லா ஏற்பாடும் உதவியும் பண்ணது இவதானா?